சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் மட்டும் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் மட்டும் என்னை உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் மட்டும் என்னை அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் ஆகியவற்றால் நீ நடத்தி அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் ஆகியவற்றால் நீ நடத்தி அனுதினம் என்னோடும் அனுதினம் என்னோடும் கடை கடியே கடை கடியே உந்தன் சித்தம் போல் நடக்கும் கர்த்தாவே நீர் மட்டும் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே எந்தன் வாழ்க்கை தந்த ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயாவுக்கும் நன்றி செலுத்தி கத்துடைய நாமத்தில் ஐயாவும் வாழ்த்தி பேசுகிறேன். கத்துடைய நாமத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்காக சிறுபான்மை நலவாரியம் நம்ம தமிழ்நாட்டு அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதில் நம்முடைய சீனியர் பாஸ்டர் டாக்டர் தேவத்தனைய பையனும் அந்த ஒரு துணை தலைவராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவர்கள் மத்தியில் அருமையான இம்மானுவேல் ஐயாவை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் உற்சாகப்படுத்தி அரசாங்க உதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்போ ஸ்தோத்திரம் நிறைய உதவிகள் இருக்குது. 15 வகையான உதவிகள் இருக்குது. எல்லாம் சொல்லலை, தலைப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், ஹெட்லைன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அதற்காக சிறுபான்மை நலவாரியத்துக்காக தமிழ்நாடு அரசுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்காக வேண்டி ஸ்தோத்திரம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்காக சிறுபான்மை நலவாரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நிமித்தமாக அந்தவரை கிறிஸ்தவர்களுக்கு சபைகளுக்கு நன்மைகள் கிடைக்கட்டும், பெருகட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த காலத்தில் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அருமையான சகோதரர் ஆண்டவரை இம்மானுவேல் ஐயாவை பயன்படுத்தி வருகிறேன். அந்த ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, மகிமையாய் நடத்துவீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த காரியத்திற்காக நம்முடைய மத்தியில் நம்முடைய பிஷப் டாக்டர் வேதராஜ் ஐயா அவர்கள் நலவாரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஐயாவுடைய உறவினர் தான் ஐயா இம்மானுவேல் ஐயாவும் வேதராஜ் ஐயாவும் உறவினர்கள். நலவாரியத்திற்காக ஒரு ஜெபம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வானத்தில் பூமியை படைத்த சர்வ வல்லவரே, வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதங்களில் அனைத்து நிறுத்தி ஏற்படுத்துகிறது. ஆசாரிப்பு கூடாத முறைமை தகர்த்து தேவாலயத்தை சாலமோன் மூலமாய் கட்டி அதிலிருந்து பகுதி பகுதியாக ஆண்டவரே ஜனங்கள் சந்தித்து சந்தையாக கடைசி நாட்களிலே ஆண்டவரே சாந்த துணியோடு காரியங்கள் செய்கிறார். மகனை ஊழியர்கள் ஆண்டவரோடு செயல்படும் குடும்பங்களை ஆசிரியர்கள் நாளிலும் இந்த வழியிலும் வந்து ஆண்டவரையுடைய வார்த்தைக்கால் ஆண்டவரை ஊழியக்கால் கூடுதலை கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊரின் விஷயங்களையும் ஆசிரியர்களையும் சகோதர சகோதரிகள் குடும்பங்களை ஆசிரியர் இந்த தருணத்திலே திருவிழி ஒவ்வொரு காத்திருக்கிறார். அடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு சில நொடிகள் எங்களுக்காக கொடுத்திருங்கள். ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய
நம்முடைய அம்மாவுக்காக ஸ்டெல்லா மேரி அம்மாவுக்காக வேதராஜ் ஐயாவுடைய திருமண நாள் இந்த மாதம் அவங்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை எடுக்க போகிறோம். இந்த சபையை இன்னும் இதில் அநேக எதிர்ப்புகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கர்த்தர் மாற்றம், அதற்காக ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். நிறைய புதிய விசுவாசிகளை கர்த்தர் தரும். 2 பேர் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆர்ச் பிஷப் டாக்டர் பேட்ரிக் ஐயா முன்னாடி வருவாங்க. ஆமாம் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா நீங்களும் வந்துருங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஐயா முன்னாடி வந்துருங்க. இல்லை ஐயா வந்து இந்த முக்கியமான சபைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க அப்படின்னு ஸ்தோத்திரம். வாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துணைத் தலைவர் பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் இவர்களுக்கு இருவருக்கும் ஒரு சால்வை அணிவித்து நடன முடியாது கொடுக்குறோம். வேலாயிரம் அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். யார்? கலாமா ஸ்தோத்திரம். பேராயர் கலாமா வந்து எல்லாரும் ஐயாவுடைய திருமண நாளை முன்னிட்டு அவர்களுக்காக ஒரு வாழ்த்து தெரிவித்து அவர்கள் தொடர்ந்து ஊழியத்தை 65 வயசு மேலே தாண்டி 70 வயசாக போகும். அவங்க கருத்தில் வல்லமையாக பயன்படுத்தணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், அவனுடைய பிதாவானவர் தினம் பண்ணுவார். ஒரு ஜெபத்தை கிருபை நிறைந்தவரே, அருமையான தாசனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அழைத்தவர், அபிஷேகம் பண்ணினவர், இந்த நாள் வரையிலும் கணவன் மனைவியுமாய் இணைந்து ஊழியத்தை ஸ்தாபிக்க இந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கொடுத்த எல்லா இலக்கங்களும் கிருபைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற ஆண்டவருக்கு ஆண்டு விழாவை காண்கிற மனமகிழ்ச்சியான நாளில் இந்த ஊழியர்கள் எங்கின் சார்பாக ஒரு மனமாய் நாங்கள் யாவர்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று இவர்களுடைய சரீரத்திலும் இவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஊழியத்திலும் சபையிலும் தேவ கிருபை பெருக தெய்வம் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே இன்றைக்கு சில்லாமேரி அம்மாவுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்கிறோம். நம்முடைய ஐயாவுக்கு வழங்குவாங்க. எல்லாம் சபைக்காக சபைக்காக ஒரு சீர்சீர்ந்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தை நம்முடைய மதிப்பிற்குரிய குணத்திற்குரிய ஸ்தோத்திரம் சீனியர் பரிசுத்தவான் நம்முடைய டாக்டர் தேவமுத்தரணியாக ஏறெடுப்பாங்க. எல்லாரும் ஒருமுனைப்பட்டு வலது கரத்தை உயர்த்தி நம்ம அந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. சத்தமாய் சோதரிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது இந்த ஊழியத்தினுடைய கல்வெட்டர் ஆர்ச் பிஷப் பேட்ரிக்கையா தேவராஜையா நம்முடைய ஸ்தோத்திரம் டாக்டர் மங்கராஜையா திறந்து வைப்பாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்காக வளர்த்துக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொன்னீரேன். உண்மையான பாஸ்டருடைய பிரயாசங்கள், இந்த மனைவியினுடைய பிரயாசங்கள், இந்த சபை மக்களுடைய பிரயாசங்களை நீர் மனதில் வைத்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு இந்த சபை பெருகும்படி ஆண்டவரே புதிய கட்டுமான பணிகளை நீர் ஆசீர்வதித்து
ஆண்டவரின் தேவைகளை சந்தித்து ஒரு நாள் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி விசுவாசத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள். உமது தெய்வீக பிரசன்னம் இங்கே தங்கியிருப்பதாக என் மகிமை இங்கே ஒவ்வொரு நாளும் வெளிப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, மோசையோடு இருந்தது போல நீர் இவர்களோடும் இருப்பீராக. இவர்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருப்பீராக. இவர்கள் மன பலம் கொண்டு திடமனதாக இருக்க உதவி செய்வீராக. கர்த்தாவை சோதரிக்கிறோம். மீண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே புதிய கட்டுமான பணிகளை உமக்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணுகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இப்பொழுது திறந்து வைப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தர வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பேரும் மொத்தமாக கை வச்சு எடுத்து விடுங்க. 3 பேரும் மொத்தமாக கை வச்சு எடுத்து விடுங்க. தொடர்ந்து நிறைவேற்றி ஆண்டவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உட்கார்ந்து செய்தி கேட்க இருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஸ்தோத்திரம் ஆர்ச் பிஷப் டாக்டர் பேட்டரியா ஒரு செய்திக்காக ஒரு ஜெபத்தை கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ். அனைவரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலாக நம் இதயத்தை வசனங்கள் கேட்கும்படியாக, வார்த்தைகள் கேட்கும்படியாக இதயத்தை நாம் மாற்றுவோம். ஏனென்றால் இவற்றை நாம் பேசினோம், நாம் ஜெபித்தோம், பாடல் பாடினோம், துதித்தோம். இப்போது கர்த்தரே பேசுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவன் பேசுகிற தேவ தாசனை தேவனுடைய வல்லமையின் கரங்கள் அவரை எடுத்து இப்போது பயன்படுத்துகிறோம். ஜெபிப்போம். வானத்தை பூமியும் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவர். ஆவியானவரே திருவுளம் பற்றியதாக காதுள்ளவன் கேட்கடவன் என்று எழுதப்பட்டபடி இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடு, அதிகாரத்தோடு, ஆளுகையோடு, கிருபையோடு, அபிஷேகத்தோடு புறப்பட்டவர்கள் பேசுகிற தேவ தாசரை கர்த்தாவே நீர் ஒரு சிலுவின் கீழே ஒவ்வொருத்தரும் ஐயா நீர் உபயோகப்படுத்தும் பேசும் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்க மாட்டோம். இன்றைக்கு கேட்கப்பட சத்திய வசனங்கள் ஆண்டவரே ஊழியத்திற கர்த்தாவே இன்னும் நாங்கள் முன்னேறி கடந்து போவதற்குரியதான வார்த்தைகள் வெளிப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மரத்திலிருந்து வார்த்தை புறப்படட்டும், கிரி நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். Praise be to the Almighty. ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும். All the glory and honor goes to Him alone. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். God's presence is in our midst. அவர் வந்தா ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். When He comes, truly the miracle will happen. இந்த நல்ல தேவ மனிதரை 3 ஆண்டுகள் நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். I have been having the presence of God for the past 3 years. 3 ஆண்டுகளுக்கு முன்பே கர்த்தர் சொன்னார். Before the 3 years, God spoke to me. இவரை பயன்படுத்த வேண்டும். He had to use it. ஐயா, இவர் பெரிய பரிசுத்தவான் போல எனக்கு தெரியவில்லையே. Oh, I could not see that he is a holy man of God. அதை கணிப்பதற்கு நீ யார் என்று கர்த்தர் என்னை கேட்டார். God told me, who are you to judge him? அவரிடத்தில் ஒரு சின்ன பெருமை கூட இல்லை. He did not have any kind of pride. ரெவரண்ட் டாக்டர் போல கூடாதுன்னு சொன்னார். He told me that you should not have the title of Reverend Doctor. பாஸ்டர் மட்டும் போடுங்க. You have to have the title as a pastor only. எனக்கு பெருமை வந்துடக்கூடாது. Because I should not have pride. தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டும். We have to be in the hand of God. ஓட்டத்தை ஜெயமாய் ஓட வேண்டும். We have to complete the race with victory. அப்படி அவர் சொன்னார். That's what he told. அவர் மேல இருக்கிற மரியாதையை தேவன் எனக்கு இன்னும் கூட்டினார். Should be, I was having a reverence on him that was increasing. 6 மாசத்துக்கு ஒரு முறை அவரை சந்தித்து கூப்பிடுவேன். I used to contact him for once in 6 months. கழிஞ்சு போய் 3வது வருஷம் அவரை கூப்பிட்டுருக்கேன். Only after 3 years I called him. ஆனா 3 வருஷத்துக்கு முன்பதாக, but before 3 years, தென் சென்னை ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக on behalf of the South Chennai Pastors Fellowship, எங்களுடைய ஊழியர் ஐக்கியத்துல
In our pastor's fellowship, சியோன் காம்ப்ளெக்ஸ்ல வச்சு ஒரு செய்தி கொடுத்தாரு. he preached in the Zion complex. அதனால அவரை நான் தனியா ஒரு முறை கூப்பிடுறேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டேன். So at that time I thought I have invited personally. இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். Today God has brought him. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை So மகிமைப்படுத்துவோம். let us all glorify God by clapping our hands. அவர் நல்ல தேவ மனிதர். He is really a man of God. 3000 பாஸ்டர்கள் இருந்தபோது When we are having 3,000 pastors, 1000 பேருக்கு ஆர்டினேஷன் கொடுக்கப்பட்டது. when we gave the ordination to 1,000 pastors, அவர் தான் செய்தி கொடுத்தார். that time he really preached the word of God. ஆண்டவரிடத்துல கேட்டேன். I asked God, கார்டினல் இருக்கிறாங்க, ஆர்ச்சி பிஷப் இருக்கிறாங்க, டெப்டி மாடரேட்டர் இருக்கிறாங்க, மாடரேட்டர் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஊழியர்கள் 100 பேருக்கும் ஜெபிப்பதற்கு அருமையான ஐயாவை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டேன். there are many cardinals, there are many bishops, and he was told many titles, even I could not remember. Lord, why we have to invite this man of God? கர்த்தர் சொன்னார், But God told, அவர் பரிசுத்தவான். he is a holy man of God. அல்லேலூயா. Hallelujah. அவரை கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். God has brought him in our midst in this day. அவர் மூலமா தேவன் நமக்கு பேச போகிறார். Surely God is going to give you a great message. ஆவியானவர் பேச போகிறார். Surely the Holy Spirit is interviewing you. அந்த நீங்கள் பாக்கியவான்கள். Surely you are a blessed man and woman of தேவன் God. மேலான அற்புதங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். Through you the miracles will happen. ஆண்டவர் இன்னைக்கு அவரை பயன்படுத்தட்டும். Surely God is going to guide us. அவரை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really praise and thank God because God has brought him. தேவ ஊழியர்கள் சார்பாக In the God's ministers fellowship, இந்த Synod of World Bible Bishop Council சார்பாக in Synod of Bible Bishops Fellowship, நம்முடைய 300 போதகர்கள் சார்பாக பரிசுத்தவான்கள் சார்பாக along with the 300 bishops and the pastors and the holy men of God, அழைத்து I really give him a hearty welcome to him. அவர்களுக்கு இப்பொழுது சால்வை அணிவித்து கனப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய Now we are going to honor him just by giving him a ஒருவன் song. எனக்கு ஊழியம் செய்தால் When somebody do the ministry, பிதாவானவர் கனம் பண்ணுவார். surely the God the Father will glorify நாம் him. அவரை கனம் பண்ண வேண்டும். When we honor the man of God, எல்லாரும் கரங்களை தட்டி so let us all clap our hands. நம்முடைய Honor the தலைவர் servant of God. கனப்படுத்துவார். எல்லாரும் கரங்களை தட்டி Let us all clap our hands, please. கர்த்தர் அவரை பயன்படுத்த போகிறார். Surely God is going to நம்முடைய use him. மத்தியிலே தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். He is now going to deliver the gospel கர்த்தர் message. அப்படியே செய்வாராக. Hallelujah. Hallelujah. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணோம். இந்த எக்கோவை எடுத்துட்டு கொஞ்சம் சவுண்ட் வைக்கணும். Thank you. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் sound. அவ்வளவுதானா? கர்த்தர் நல்லவர். என்னன்னா சவுண்ட் கம்மியா இருந்தா நம்ம தொண்டை போயிடும். அது சவுண்ட் நமக்காக சவுண்டை உருவாக்கி கொடுக்குறதா ஸ்பீக்கர். இதை மாத்திக்க. அதனால ஹல்லேலூயா. ஓகே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய ஊழியத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பிஷப் ராஜு அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக என்னை பர்சனலாக அழைத்ததற்காக இயேசு வெளிப்படும் பொழுது எங்களுக்கு கொடுக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள, எதிர்கொண்டு ஓடி வந்து அழைத்துக் கொள்ளுகிற உண்மை முக்கியமான உள்ள ஊழியர்களை நிற்க கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படியாக சொல்லிக்கிறோம். விசேஷமா ஸ்தல சபைக்காக, இந்த சபையினுடைய மேய்ப்பருக்காக, ஊழியருக்காக, பிஷப்பையாக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய சபையில் இருக்கிற அத்தனை மூப்பர்களுக்காக, அத்தனை விசுவாசிகளுக்காக சொல்லிக்கிறோம். அவர் சொன்னாங்களே, மூப்பர் ஒருவர் உடல்நிலை சரியில்லை, அவர்களுக்காக சொல்லிக்கிறோம். கர்த்தர் இப்பொழுது இந்த நிமிஷமே அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். அன்னைக்கு சொன்னாங்களே, எப்பொழுது சுகம் உண்டானது கர்த்தருக்கு சொன்னாலே அந்த நிமிஷம், இந்த நிமிஷம் அந்த வல்லமை பெறப்பட்டு சொல்லட்டும். ஆண்டவரே, இப்பொழுது சுகத்தை அடையட்டும், சாட்சியாக இருக்கும். ஒரு மோசேயை போல முதிர்ந்த ஊழியரை அனுபவத்திலிருந்து எடுத்து பேசி ஆழமான சத்தியங்களை விலகி நடைமுறையோடு வித் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோடு நடைமுறையோடு பேசும்படி நீர் கொண்டு வந்த மோத்த ஊழியருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே,
வருடத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரப்பா. இன்னும் நாங்க எங்களை சரியா அர்ப்பணிக்கலன்றது மட்டும் நிச்சயமா தெரியுது. எங்களை இன்றைக்கு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படித்து அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை எங்களையும் பயன்படுத்தும் கொண்டு வந்தீர்கள். அவருக்கும் இன்னும் நல்ல ஆயுசும் நலனையும் சுகத்தை கொடுத்து இன்னும் அவருடைய ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் ஊட்டுக்கண்களாய் நிற்க உதவி செய்ய அச்சமிக்கிறோம். தைரியத்தை ஏற்படுத்தி திறம்பட நிர்வகிக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்காக நன்றி செலுத்தி சமைக்கிறோம். விசேஷமாய் தன்னுடைய சரித்திர பல பலவீனங்கள் மத்தியிலும் ஓடி ஓடி இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு நடத்துகிற ராஜையாக்காக சபிக்கிறோம். சரித்திர நல்ல சுகத்தையும் பலத்தை தலைவராக குடும்பத்திற்காக சபிக்கிறோம். ஊழியர்களுக்காக சபிக்கிறோம். அந்த பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாங்க. வந்த ஒவ்வொருவர் மீதும் ஒரு புது ஆண்டவரை அபிஷேகத்தினுடைய புதுப்பித்தலோடு ரெனிவேட்டட் ஆண்டவரை ரெனிவேட்டட் அபிஷேகத்தோடு ஒவ்வொருத்தரும் புறப்பட்டு போக இந்த திருவத்தினுடைய சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி சபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எழுந்திருப்போம், கரைகளை தட்டி பாடுவாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சோர்வாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பசி வந்தால் எல்லாத்தையும் காலி பண்ணுறோம்ல. ஹல்லேலூயா. சரி, ஓகே ஐயா, நீங்கள் வந்து வெஜிடேரியன் போக சப்போர்ட் கொடுக்குறீங்களா? நான்வெஜ் ஐயா. பிரியாணியா ஒயிட் ரைஸா? பிரியாணியா ஒயிட் ரைஸ் ஐயா? ரெண்டு பேர் இதா? ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், சூப்பர். சரி, இப்போ ஐயாவும் பேசினாங்க. நல்ல சமையல். லாஸ்ட்டாக இறக்கும்போது அம்மா தெரியும் லேஸாக அந்த ஏதாவது ஒரு மேஜிக் இருக்கும், இன்னும் டேஸ்ட்டு வாசனை கூட்டுறதுக்கு. அது மாதிரி ஒரு சின்ன ஒரு மேஜிக் மட்டும் போட்டு போகிற பாருங்களேன். யோனாவை குறித்து பலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஐயா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோனாவை குறித்து ஒரு சின்ன காரியம் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். யோனா